எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சத்யநாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா ஈரோவில் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், தோட்டத்துக்கு இருந்து. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இவங்க பண்ணுற இன்றைக்கி ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி. இப்போ நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் சொந்தக்காரரு ஃப்ரெண்ட்ஸு வர்றதா ஒரு பிளான் வந்துருச்சு அப்படின்னாவே சரி 2 கோழி பிடிங்கடா போடுங்கடா பிரியாணியை அப்படின்ட்டு உடனே இந்த பிரியாணி தான் நாங்கள் ரெடி பண்ணுவோங்க. இவங்க பண்ணுற அந்த பிரியாணி தனி ஒரு முக்கியத்துவமே இருக்குது. 15-16 வருஷமாக நம்ம வீட்டில் பண்ணுற அதே முறையில் தான் நம்ம தோட்டத்து விரும்பில் இந்த நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணிட்டு இருக்கோம். நாட்டுக்கோழி பிரியாணி இங்கே பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி நேராக அந்த நாட்டுக்கோழி என்ன பண்ணுறாங்கன்னா, டேரெக்டாக அந்த மசாலாவை போடாமல் அதுக்கு முன்னாடி மேரினேஷன் பண்ணுறாங்க. மல்லி புதினா அந்த இஞ்சி பூண்டு விழுது நாமளே தயாரித்த கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்ந்து அந்த நாட்டுக்கோழியோட பெரட்டி வச்சு அதை ஊற வச்சு சீரக சம்பா அரிசியோட தயாரித்த இந்த பிரியாணியை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் நீங்களும். தி பெஸ்ட் பிரியாணி. நான் ஏற்கனவே மதுரையில் சாப்பிட்ட பெஸ்ட் பிரியாணி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் ட்ரை பண்ணும்போது அப்பா சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட்டில் தான் இருந்தது. இந்த ரெசிபி நம்மளுக்கு சொல்லித்தரப்படுறாங்கன்னா திருமதி கவிதாமணி அக்கா தான். நம்மளோட கடை பார்த்தீங்கன்னா ஈரோடு வில்லரசுமெட்டி 4 ரோட்டில் மதிய கடையும் காலையிலையும் இரவும் இங்கே மஞ்சள் வணிக வளாகம் வெள்ளக்கல் மேடுங்கிற இடத்துலையும் இப்போ நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோங்க. தோட்டத்துல ஒரு விஷயங்களை பண்ணும்போது எதுவாக இருந்தாலும் நான் பண்ற பக்குவம் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டு முறையில் பண்ற அந்த பக்குவத்துல காமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் இதை அடிக்கடி செய்கிறோம், எல்லாரும் விரும்பி சாப்பிட்றோம். இன்னைக்கும் நாங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்தா சரி இன்னைக்கு நாட்டுக்கோழி பிரியாணியை போட்டுடலாமா அப்படின்னு தான் செய்கிறேங்க. நீங்களும் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க. வணக்கம். வணக்கங்க. சௌக்கியமா? நல்லா இருக்குங்க. நீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. இப்போ நார்மலாக நான் பிரியாணி பண்ண போகிறேன்னு சிக்கன் நிறைய ஊரில் பண்ணும்போது வெங்காயம் தக்காளி வதக்கிடுவாங்க, சிக்கனும் இல்லை மட்டனும் போட்டுருவாங்க, அப்படியே கொதிக்க விட்டு இறக்கிட்டு பண்ணுவாங்க. நீங்கள் அதே பக்குவமா இல்லை இதுக்கு எதுனா ஒரு பக்குவம் வச்சுருக்கீங்க? இல்லைங்க, நாங்கள் இப்போ நாங்கள் வரமிளகா தூள்லேருந்து கரம் மசாலா தூள்லேருந்து நான் எல்லாமே நம்ம தனித்தனியாக நம்ம தோட்டத்து வந்து எல்லாம் அரைச்சி வச்சிடறேங்க. நான் ஆமாங்க. இது கரம் மசாலா தூளுங்க. ஓகே. தனியா வரமிளகாய் தூள் இருக்கு. ஓகே. இது நல்ல கலர் இருக்கு. ஆமாங்க. இதுல என்ன பண்றோம், வெறும் வரமிளகாய், ஏதாவது சில டிஷ்ஷுக்கு நம்ம வெறும் மிளகாய் மட்டும் விதை எடுத்துட்டு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த விதையை எடுத்து வச்சு நல்லா புடைச்சிட்டு ஆமாங்க அந்த விதைகளையும் சேர்த்து தனியா அரைச்சு நல்ல காரமா இருக்கும். ஆமாங்க, நல்ல காரம் கொடுக்கும். நல்ல காரம் கொடுக்கும். ஏன்னா வெறும் மிளகாய் போட்டு பண்ணிட்டீங்கன்னா அது வேற, அந்த மிளகாய் கூட அடிஷனலா இன்னும் அந்த விதையை போட்டு பண்ணும்போது இன்னும் காரம் இருக்கும். கண்டிப்பாங்க. அப்போ எனக்கு தேவையான பிறகு சொல்றீங்களா? இப்போ நம்ம தோட்டத்து விருந்தோட ஸ்பெஷல் நாட்டுக்கோழி பிரியாணியை இப்போ நாம் பண்ண போகிறோங்க. நாட்டுக்கோழி 2 கிலோ எடுத்துருக்குறேங்க. அரிசி 1.5 படி எடுத்துருக்குறேங்க. ஒரு 5 பெரிய வெங்காயத்தை ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு 3 தக்காளியும் அதே மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு 10 பச்சை மிளகா, சோம்பு 1 ஸ்பூனுங்க, கல்பாசி, ஜாத்பத்ரி, ஸ்டார் முக்கு 1 ஸ்பூனுங்க, மராட்டி முக்கு 1 ஸ்பூனு, பட்டை ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க, கிராம்பு 1 ஸ்பூனுங்க, ஏலக்காய் ஒரு 10, 1/4 லிட்டரு கடலெண்ணெய்ங்க, 200 ml நெய் ஊற்றிக்கிறேங்க. இதெல்லாம் நம்ம தாளிப்புக்கு போட போகிறோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தயிர் ஒரு 2 கரண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேங்க. மல்லி நல்லா 1 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி, கரம் மசாலா தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் போட போகிறோங்க. வரமிளகாய் தூள் நம்ம பிரியாணிக்குள்ளே போட போகிறது இல்லைங்க, நாட்டுக்கோழியை நம்ம மசாலாலாம் போட்டு ஊற வைக்கிறதுக்குள்ளே ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு ஊற வச்சுக்கிறேங்க. உப்பு தேவையான அளவு நாட்டுக்கோழி மசாலா ஊற வைக்கிறதுக்கு போட போகிறோம். பிரியாணிக்கு தனியாக அது எவ்வளோ தேவையோ பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல நான் வெட்டி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியில் என்னென்ன மசாலா போட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம். அதில் கொஞ்சம் 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லியை இப்போ அரைச்சிட்டு அதை ஒரு பேஸ்ட்டாக போட்டு அதையும் போட்டு உள்ளே போட்டு அரைச்சிட்டு நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்து 2லையுமே லேசாக தண்ணி தெளித்து அரைச்சிட்டு வந்தோம். இது கூட பச்சை மிளகா போடுவீங்களா? இல்லைங்க, தாளிப்புக்கு மட்டும் தான் பச்சை மிளகாய். அரைக்கிற பக்கம் நல்லா நெகுனே அரைச்சிக்கலாம். நைஸாவே நெகு. அப்ப அரைச்சிட்டு எனக்கு மேரினேஷன் எப்படி பண்ண சொல்லுங்க. சரி, நான் ஃபைன். இப்போ அந்த கொத்தமல்லி புதினாவை அரைச்சாச்சு. ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்றோம், ஊற வைக்க போறோம். சிக்கனோட நாட்டுக்கோழியில சைஸ்ல ஒரு விதமா இருக்கு. ஏன்னா எத்தனை கிராம் தான் போடணும் அப்படின்னா இருக்கா? அப்படி இல்லைங்க, இருந்தாலும் இது நம்ம கொஞ்சம் பெருசா போட்டாதான் மசாலாவும் நல்லா ஒட்டும். அரிசிக்குள்ள போடும்போது நல்லா வெந்து அது சைஸும் கொஞ்சம் மாறும், சின்னதாயிருங்க. அப்ப சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. சரி, ஓகே. முதல்ல மல்லி புதினா அரைச்ச அந்த விழுதை உள்ள போட்டுக்கலாங்க. ஓகே. ஏன் என்ன காரணம், ஏன் நம்ம அப்படி அரைச்சி போடுறீங்க? இல்லைங்க, அப்பதான் அந்த
மல்லி புதினாவோட அந்த ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். அதே சமயம் அந்த புதினாவில் வந்து அந்த ஜீரண சக்தி நல்லா இருக்கும். அது சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கி அது ஒரு வாசம் நல்லா இருக்கும். வரமிளகாத்தூள் 2 ஸ்பூனுங்க. எவ்வளோ போடுறோம்? 2 ஸ்பூனுங்க. எனக்கு இது வந்து தனியாக அரைச்ச வரமிளகாத்தூள் தனியா. ஓகேவா? சரி. போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இதுக்கப்புறம் கரம் மசாலா தூளுங்க. ஓகே. ஸோ இந்த கரம் மசாலா தூளில் வந்து நம்ம என்னென்ன போடுறோம் இதில்? நம்ம பிரியாணிக்கு போடுற எல்லாம் போட்டுட்டுங்க. ஓகே. சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, மற்றபடி பிரியாணி ஜாமான்ல இருக்கிற இலையில இருந்து எல்லாமே போட்டுக்கிறேங்க. போட்டுறோம். இது எப்படி இந்த நைஸா எப்படி கொரக்கொரன்னு தான் இருப்பீங்களா? கொரக்கொரன்னு தான் இருக்கு. என்ன காரணம்? என்ன பக்கம் இருக்கா? இல்லைங்க, கொரக்கொரன்னு இருந்தாலுமே அது உள்ள போட்டு சமைக்கும் போது அந்த அரிசியோட அப்படியே ஒவ்வொன்றா ஒட்டி இருந்து அது சாப்பிடும்போது நல்லா இருக்கு. சரிடா. எவ்வளோ போடுவீங்க? இது நான் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஓகேவா? போட்டுக்கலாங்க. இன்னொரு 1/2 ஸ்பூன் போதுமா? இது போட்டுடலாங்க. போதும். இதுக்கப்புறம் தயிருங்க. தயிர். ஆனா ஈரோடு வந்தால் தான் நம்ம தயிர் கிடைக்கும். ஆமாங்க, கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. நல்லா இந்த தயிரை பார்த்துச்சிங்க அப்படியே க்ரீம் மாதிரி நல்லா கெட்டியாக நம்ம தோட்டத்து விருந்துலையும் இதே எருமை தயிர் தான் யூஸ் பண்ணுறேங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு போடுறதும் அதே எருமை தயிர். ஓகே டன். இதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஓகே நல்லா பெரட்டி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இந்த மசாலா போடுறீங்கல்ல, போட்ட பிறகு இதை மிக்ஸ் பண்ணிட்டு எவ்வளோ நேரம் ஊறணும்? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 to அரை மணி நேரம் ஆயிருங்க. சரி, ஓகே. இது நல்லா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம ரெகுலராக பண்ணுற அந்த பிரியாணி பக்கம் இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பக்கம் வேறு. இது வித்தியாசமாக இருக்கும், ஆனால் நல்லா இருக்குங்க. சரி, ஓகே. ஏன்னா இதை பார்க்கும்போது தெரியாது, அந்த கிரீனிஷ் கலரில் குக் பண்ணி முடிச்ச போது தான் தெரியும் அது என்ன பக்கம் வருதுன்னு சொல்லி. நல்லா வாசமும் இருக்குது. நைஸ். நம்ம 1.5 படி அரிசி எடுத்துருக்குறோங்க. சரி. 2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்குறோம். 1/4 லிட்டரு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஸோ இந்த இடத்துல கடலெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுமா? நாம் ஆட்டுனா கடலெண்ணெய் மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோங்க. சரி, ஓகே. அடுத்து நெய் ஒரு 200 ml அளவுக்கு உள்ளே ஊற்றிக்கலாங்க. சரி, ஓகே. ஸோ நம்மக்கிட்ட இருக்க 1 kg நெய்யை கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. ஓகே. இப்போ இதை ஊற்றிட்டு கடைசியில் தம் எடுத்து உடைக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ ஒரு 5 பெரிய வெங்காயத்தை ஓகே மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேங்க. இப்போ இதை எண்ணெய்க்குள்ள போட்டுக்கலாங்க. ஓகே. நைஸாக கட் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, கையிலேயே மெல்லிசாங்க. மிஷின் கட்டிங் மாதிரி இருக்கு. இல்லைங்க, கையில் தான் கட் பண்ணாங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கும் போது ஓகே அதனோட வாசமே நல்லா வேற மாதிரி மாறிடுங்க. சரி. இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போடுறோமா? பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. ஒரு 10-12 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. அதை உள்ள போட்டுக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மினிப்படம் மாற்றி போட்டுக்கலாம்ல? கண்டிப்பாங்க. ஃபைன். 10 பச்சை மிளகாயில காரம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை, லவங்கம் ஓகே அதெல்லாம் உள்ள போட்டுக்கலாங்க. அப்போ நம்ம வந்து பொடியாகவும் அரைச்சி போடுறோம், இந்த மாதிரியும் போடுறோம். ஆமாங்க. ஓகே. இதில் என்ன வச்சிருக்கீங்க? இதில் வந்துங்க கல்பாசி, ஓகே, ஜாத்பத்ரி, மராட்டி மொக்கு, அன்னாசி பூ இருக்குங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இருக்குங்க. எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க. சரி, ஓகே. பெரும்பாலும் இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய இடத்துல ஃபர்ஸ்ட் இதுதான் தாளிப்பா போடுவாங்க. ஆனால் நீங்கள் இது பண்ணுறீங்க, இது எனக்கு ஒரு புது அனுபவம் கிடைச்சிருக்கு. இல்லைங்க, இது என்னன்னா எண்ணெய்க்குள்ள நம்ம அப்படியே போட்டோம்னா அதனோட கலர் ரொம்ப மாறிடுங்க. ஒரு சில சமயம் எண்ணெய் அதிகமாக காஞ்சிருந்ததுன்னா அது வந்து ஒரு கருகிடும். அப்போ நம்ம இந்த வெங்காயத்துக்குள்ள போடும்போது அந்த கருகாமல் இருக்குன்னு வைங்களேன். ஓகே. அதுக்காக இதை வெங்காயம் போட்ட பிறகு போடுறேங்க. ஓகே தான். இது ஒரு பரட்டி விட்டுறலாம். சரி, ஓகே. இப்போ இது நல்லா வதங்கணுமா? நல்லா வதங்கணும். வதங்கினா என்ன பக்குவத்தில் வதங்கினா? என்ன இந்த வெங்காயம் வந்துங்க அதனோட கலர் நல்லா மாறி ஜாதிபத்திரியோட கலருக்கு வந்துடும். இந்த ப்ரௌன் கலர். ஆமாங்க, ஆமாங்க. இந்த வெங்காயம் பாருங்க நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துருச்சுங்க. ஓகே. இப்போ எப்படி சொல்றது, முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சுங்க. சரி, ஓகே. இன்னொரு 2 நிமிஷங்க. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுடலாம். ஸோ தக்காளி போட்டு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுறோம். ஆமாங்க. சரி. இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து ஆக்சுவல் நம்மகிட்ட மட்டன் பிரியாணி தான் ஃபேமஸில்? ஆமாங்க. இல்லைங்கண்ணா, நாம் வந்து புதன்கிழமை நம்ம தோட்டத்து விருந்தில் நான் மட்டன் பிரியாணி போடுறேங்க. ஞாயிற்றுக்கிழமை நாட்டுக்கோழி பிரியாணி போடுறாங்க. சரி. இது இல்லாமல் நீங்கள் இங்கே பார்ட்டிலாம் போதில்ல? ஆமாங்க. எத்தனை பேருக்குலாம் பண்ணுறீங்க பார்ட்டிங்க? பார்ட்டி வந்துங்க அது பர்த்டே பார்ட்டி நடக்குதுங்க. கிட்டத்தட்ட 250-300 பேர் வரைக்கும் கூட வர்றாங்க. வளகாப்பு 2-3 வளகாப்பு பண்ணுறீங்க. நிச்சயதார்த்தம் நடந்திருக்குதுங்க. ஏன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் பார்க்கும்போது அப்போ வந்து நிறைய விஷயம் பார்த்தேன். நான் நிறைய பேர் வந்து இங்கே ஈவெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ கேட்ரிங் ஆரம்பிச்சிருக்கீங்களே? இப்போ கேட்ரிங் பக்கமாக ஆரம்பிச்சிருக்கிறேங்க. நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். நன்றிங்க. சார், தோட்டத்து விருந்து பேர்லையேவா? தோட்டத்து விருந்து பேர்லையே. நல்ல விஷயம். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா அப்படியே எண்ணெய் தனியாக வந்துருச்சுங்க. ஓகே. வெங்காயம் ஒவ்வொன்றும் நல்லா கலர் மாதிரி அழகாக வந்துருச்சுங்க. ஓகே. இதுக்கப்புறம் இந்த 3 தக்காளிங்க நல்லா மெல்லிசா அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க.
மீதி நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் பூரா அப்படியே உள்ள போட்டுக்கலாம். எப்பவும் போல நம்ம வீட்ல பிரியாணி பண்ற மாதிரி அந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். சரி ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம மீதி அந்த நாட்டுக்கோழியில போட்டது போக மீதி இருக்குது, அது அப்படியே எல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த தக்காளி தான் போட்டாச்சு. இப்போ தக்காளி உள்ள போட்டுங்க. அப்போ சிக்கன் போடலாமா? போட்டுடலாங்க. கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். ஓகே, தயிர் ஊற்றிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இந்த பொடி மசாலா போடுறது இல்லையா? நாம இல்லைங்க, நாம தான் ஏற்கனவே நாட்டுக்கோழிக்குள்ளேயே எல்லாமே போட்டு ஊற வச்சாச்சுங்க, அதனால நமக்கு தேவையில்லை. ஓகே. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நாட்டுக்கோழிக்குள்ள கொஞ்சம் பாதி போட்டுருக்குறேங்க, இப்போ பாதி போடுறேன். நாட்டுக்கோழி கொஞ்சம் வேகும் போது பார்த்துட்டு நம்ம வேணும்னா போட்டுக்கலாங்க. சரி ஓகே. இது நல்லா ஒரு கலந்து விட்டுக்கலாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி போட்டுக்கலாங்க. அவ்வளோதான், இப்போ ஒரு கலந்துட்டாச்சு. ஓகே. இப்போ இங்கே நாட்டுக்கோழி யூஸ் பண்ணும்போது வந்து பர்டிகுலராக வந்து நாங்கள் இந்த மாதிரி கோழி யூஸ் பண்ணுவோம் அப்படியான விஷயம் இருக்கா நாட்டுக்கோழியில்? பொதுவாக நம்ம நாட்டுக்கோழி தாங்க நம்ம வீட்டிலேயே வளர்க்குற. இத்தனை நாள் வளர்க்குற கோழி அப்படின்னா இருக்கா? நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோவாவது இருக்கிற நாட்டுக்கோழி போட்டால் தான் அந்த அந்த சத பீஸ் எல்லாம் நல்லா வருங்க. அதுக்காக அந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. எங்களை மாதிரி அவங்கள கிடைக்காது. அவங்க இங்கே இது ஈரோடு கோயம்புத்தூர் சைடு தான் வீட்டில் நாட்டுக்கோழி வளர்த்துறதுங்க. எங்கெல்லாம் ஒரு பெரிய வருத்தம். எங்களை மாதிரி ஆட்கள் நாட்டுக்கோழி கிடைக்க மாட்டேது. எங்கெல்லாம் பிராய்லர் சிக்கன் தான் கிடைக்குது. அப்படி கிடைச்சாலும் பண்ண கோழி தான் கிடைக்குது. ஆமாங்க. அப்புறம் வேற வழி இல்லைங்க, இடப்பற்றாக்குறை இருந்தால் நாட்டுக்கோழிவே அப்புறம் வலைக்குள்ள வளர்த்த வேண்டியது. புரியுது. அப்படியே அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கா? அப்படி பிரிஞ்சு வந்த பிறகு அந்த மசாலா மிக்ஸ் பண்ணும்போது அப்பா நல்லாவே அந்த வாசம், அந்த கொத்தமல்லி புதினா வாசம் நல்ல கமகமாக கூட போட்டுக்க. அந்த கரம் மசாலா வாசமும் இருக்கு நல்லாவே. கண்டிப்பாங்க, ஒவ்வொன்றும் தனித்தனியாக அப்படியே நல்லா தெரியுங்க. சரி ஓகே. ஸோ இந்த மாதிரி போட்ட பிறகு சிக்கனை வந்து நம்ம எவ்வளோ நான் குக் பண்ணுறோம்? ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ஏன்னா நல்லா ஊறி இருக்கு. 10 நிமிஷம் டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக்காடு விட்டோம்னா வெந்துருங்க. இப்போ உள்ள எலுமிச்சம்பழ சாறு 2 பழத்தோட சாறு புளிஞ்சு வச்சிருக்கிறேங்க, அதை உள்ள ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எலுமிச்சம்பழ சாறு பெரும்பாலும் நிறைய இடத்துல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த தண்ணி ஊற்றின பிறகு ரைஸ் தம் போடுறதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் சாறு போடுவாங்க. நீங்கள் ஃபர்ஸ்டே போடுறீங்க, என்ன காரணம்? ஏன் உங்களோட பொதுவாக கடைசியாக ஊற்றினா அதில் அந்த அந்த ஒரு கசப்புத்தன்மை இருக்குங்க. இப்போ நம்ம இப்போவே ஊற்றிட்டோம்னா அரிசியும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும். அந்த லைட்டான அந்த புளிப்பு சுவை எல்லா பக்கம் கலந்துருக்கு. இந்த இடத்துல ஒரு டெக்னிக்கலாக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இதில் வந்து அந்த பட்டை, லவங்கம், அந்த ஏலக்காய், கரம் மசாலாம் போடுறோம். ஒரு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த பக்குவம் மாற ஆரம்பிக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டே இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா எலுமிச்சப்பழம் சாறையில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டேன், தவறு இல்லை? இல்லை, சரிங்க. சரி, இப்போ எலுமிச்சம்பழம் சாறு சரி உள்ளே ஊற்றிக்கலாங்க. ஊற்றிடலாமா? ஊற்றிடலாங்க. 2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கிறேங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம். இப்போ இதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சரி ஓகே. நல்லா 2 தடவை கிளறி விட்டோம். சிக்கன் நல்லா 3/4 பதத்துக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இன்னொன்று வாசம் நல்லா. ஆமாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோங்க? இப்போ நம்ம வந்து 1.5 படி அரிசி எடுத்துருக்குறோங்க. 2.25 படி தண்ணி ஊற்றி அதையும் கொதிக்க வச்சுக்கலாம். ஓகே. இப்போ 1.5 படினா இதுதான் 1.5 படி. இப்போ ஃபுல்லாக இருக்குது 1.5 படி. இப்போ இதுலேயே வந்து 2.25 படி. ஆமாங்க. நம்ம எதில் அரிசி எடுக்கிறோமோ அது 1.5 படி எடுத்திருந்தோம்னா 2.25 படி தண்ணி ஊற்றி. சரி. இப்போ இதுக்கப்புறம் அப்படியே கொதிக்கிட்டுங்க. கடைசியாக நம்ம அரிசி போட்டு அது கொஞ்சம் நல்லா ட்ரை பதத்துக்கு வரும்போது மூடி போட்டு மூடி தம் கொடுத்துடலாம். அடுப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். இப்போ ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா? சரி ஓகே. ஒரு 10 நிமிஷம் ஆகும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருக்குங்க. சரி ஓகே. அந்த சிக்கனோட சேர்ந்து. சரி ஓகே. அப்பா நல்லா கமகமன்னு வாசம் வருது. பிரியாணி முடிச்சப்போ வாசம் வரும், ஆனால் இங்கே அப்படி இல்லை. அந்த இது ஓகே. இப்போ அந்த லைட் அந்த ப்ரௌன் மாதிரி வந்திருக்கு. அந்த கொத்தமல்லி நாம வேற எந்த இதுவுமே ஆட் பண்ணலீங்க. சரி ஓகே. நம்ம மல்லி புதினா, நம்ம கரம் மசாலா, வரமிளகாத்தூள் மட்டும்தான் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா அந்த வாசமே ஒரு தனி ஸ்பெஷல் வாசமாக இருக்குது. நல்ல விஷயம். சரி ஓகே. டன். உப்பு அளவு பார்த்துட்டோம், சரியா இருக்குங்க. அரிசி கொட்டிடலாங்க. சரி. எனக்கு ரோட்டு இப்போ இந்த நாட்டுக்கோழி சிக்கன் சொல்லும்போது முழுமையாக வந்து வேக வச்சுட்டு அரிசி போடுறோமா, இல்லை ஒரு 90% வரும்போது நம்ம அரிசி போடுறோமா? இல்லை, இப்போ 3/4 பதத்துக்கும் மேலே வெந்துருச்சுங்க. சொன்ன மாதிரி 90% வெந்துருச்சு. இப்போ ஏற்கனவே ஊற வச்ச அரிசிங்கிறதுனால அதுவும் சீக்கிரம் நல்லா வேக்காடு வந்துருங்க. அதனால நம்ம போட்டு ஒரு தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 நிமிஷம் நம்ம வைக்க போகிறோம். அப்போ அது ஈஸியாக நல்லா வெந்து கலந்து வந்துருங்க. ஓகே. இப்போ நீங்கள் அரிசி ஊற வைக்கிற பக்கம் உங்களோட பக்கம் எப்படி? ஒரு 20 நிமிஷம் டு ஒரு 25 நிமிஷம் ஊறி இருக்குதுங்க. இப்போ அரிசி போட்டாச்சுங்க. இது நல்லா கொதிச்சு
ட்ரை ஆகி வருங்க. ஓகே. அந்த சமயத்தில் நம்ம மூடியை போட்டு தம் போட்டுடலாங்க. சரி, ஓகே. இப்போ நீங்கள் ஃப்ளேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவீங்களா தண்ணி? ஆமாங்க, ஆமாங்க. இப்போ நம்ம அடுப்பு கம்மியாக வச்சுருக்குறோம், ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் விட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாங்க. சரி, ஓகே. தண்ணி நல்லா அப்படியே ட்ரை ஆகி அழகாக வந்துருச்சுங்க. ஓகே. இப்போ நாம் மேலே கொத்தமல்லி புதினா தூவி ஓகே இலையை போட்டு மூடி தம் கொடுத்துடலாங்க. இதான் பக்கம் ரைட்? ஆமாங்க, ஆமாங்க. ஒரு 10-15 தண்ணி இருக்கும். சரி, ஃபைன். இப்போ இந்த தம் போட்ட பிறகு எவ்வளோ நேரம் உடைக்கிறோம்? எப்படி 20 to 25 நிமிஷம் இருந்தால் தான் அந்த தண்ணி எல்லாம் நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகி அரிசி வெந்து நல்லா வருங்க. சரி, ஓகே. தம் போடும்போது நம்ம மூடிக்குள்ள வாழை இலையும் 2 வச்சு தம் போட்டேங்க. ஓகே. ஏன் அப்படின்னா அந்த மேலே தண்ணி ஒழுகாமல் இருக்கிறதுக்காகவும் தண்ணி போய் கீழே இறங்காமல் இருக்கிறதுக்காகவும் அந்த இலையோட வாசம் நல்லா இருக்கிறதுக்காகவும் போட்டுருக்கோம். சரி, எடுத்து பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணிடலாமா? சரி, ஓகே. அப்பா, ஐயோ, ரைஸ் நல்லாவே ட்ரை ஆயிருக்கு. ஆமாங்க, அரிசி நல்லா உதிரியா இருக்கு. உதிரி நல்லா வாழை இலை வாசம், பிரியாணி வாசம் எல்லாம் சேர்ந்து ஓகே வருதுங்க. தம் வச்சிடலாமா? உடைச்சிடலாம். சீரக சாம்பார் ரைஸ் சில இடத்துல பண்ணும்போது ஃபீட்பேக் கொடுப்பேன். மேல் ரைஸ் வந்து கொஞ்சம் வேறையா இருக்கும், கீழே வந்து நல்லா வெந்திருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மேல் ரைஸ் வந்து நல்லா மலர்ந்து எல்லாமே நல்லா மலர்ந்துருக்குங்க, எதுவும் ஒட்டாமல் இருக்குங்க. நைஸ், சூப்பர். ஓகே. அப்பா உதிரி வந்து லேசாக கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க. ஓகே. தோட்டத்து விருந்தோட ஸ்பெஷல் நாட்டுக்கோழி பிரியாணி ரெடிங்க. சரி, டேஸ்ட் பண்ணலாமா? சாப்பிடலாங்க. இதுக்கு தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறேன். அவங்க எப்போ கொடுப்பாங்கன்னு சுட சுட பிரியாணி சாப்பிட்றது வந்து கொடுத்து வச்சுக்கணும் லைஃப்பில். இந்தாங்க ஒரு பீஸோடு போடுங்க. நல்லா சாதம் உண்மையாகவே நல்லா அந்த அந்த வெந்த பிறகு அந்த மலர்ந்து வருது சொல்லுவாங்க, அதே பக்குவத்தில் இருக்குது. வெரி குட், ரொம்ப நைஸ். இன்றைக்கி நமக்கு லஞ்ச் இன்றைக்கி பிரியாணி தான். குட். சிக்கன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சிக்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா அந்த எலும்போடு ஒட்டாமல் சதை தனியாக எலும்பு தனியாக வருங்க. சூப்பர். இந்த பிரியாணி சொல்லும்போது நம்மளோட நாக்கில் எல்லா சுவையும் அப்படியே வந்து சூப்பராக தெரியுது, நல்லா வந்திருக்கு. வெரி குட் பிரியாணி. உண்மையாகவே அந்த மீட் வந்து குக் பண்ணி முடிச்ச பிறகு அந்த சாஃப்ட்னஸ்ஸு, அந்த ரைஸோட ஒட்டர் பக்கம் எல்லாம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்கு. ரியலி வெரி குட், தரமான பிரியாணி. அதே மாதிரி இந்த பிரியாணி நான் சாப்பிடும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம சாப்பிடும்போது எல்லா சுவையும் நாக்கில் நடனமாடுது சொல்லுவாங்க. அந்த மாதிரி அறுசுவையும் வந்து என்னோட நாக்கில் வந்து நடனமாடுது. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. தி பெஸ்ட் பிரியாணி. நான் எப்படி மதுரைக்கெலாம் வந்து சொன்னோம் அதே மாதிரி தி பெஸ்ட் 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 அந்த அடிச்சு சொல்லுவேன். சூப்பராக வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. வெரி குட். எனக்கு தெரியுது உங்கள் பிரியாணி ஏன் மவுசுன்னு சொல்லி இப்போ தான் புரியுது எனக்கு. கண்டிப்பாக நீங்களும் நம்ம தோட்டத்து விருந்துக்கு வந்து எங்களோட இந்த சுவை அனுபவத்தை நீங்களும் அனுபவிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லிடுறேன், இங்கே பாருங்கள், வரவங்க வந்து பிரியாணி மட்டும் இல்லை, எங்களோட தண்டி குழம்பாகட்டும், இல்லை அந்த சிந்தாமணி சிக்கன் ஆகட்டும், பள்ளிப்பாளையம் ஆகட்டும், இது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் எல்லோரும் அடிமை ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பராகும். நீங்கள் உள்ள வந்து சாப்பிட்டு போகலாம். அந்த அளவுக்கு தி பெஸ்ட் சாப்பாடு, வீட்டு சாப்பாடு, தரமான சாப்பாடு. லாஸ்ட் டைம் வந்து நல்ல நான்வெஜ்ஜுக்கு வந்து நான் என்ன சொன்னேன், மதுரையில் வந்து எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் இருந்தால் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். இன்கேஸ் மதுரை பிஸியாக இருந்தாலும் இவங்களை நான் கண்டிப்பாக எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் கூப்பிடுவேன். சூப்பராக இருக்கு. ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரியாணி. உங்கள் வீட்டு விருந்துக்கு எங்களை கூப்பிட்டு செய்ய சொல்கிறேங்கிறது எங்களுக்கு வசிஷ்டர் கையால் பிரம்மரிஷி பட்டம் கிடைச்ச மாதிரி. அப்படி இல்லை, ரியலி வெரி குட். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. உங்கள் நம்பர் கொடுங்க. நம்மளோட கடை பேருங்க தோட்டத்து விருந்து. இது ஈரோட்டில் நசியனூர் வில்லரசம்பட்டி 4 ரோட்டில் மதிய கடையும், காலையிலையும் இரவும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வணிக வளாகத்துக்கிட்டையும் அமைஞ்சிருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்பி வாங்க, எப்போதும் உங்களை வரவேற்கிறோம். எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி தோட்டத்து விருந்துங்கிற ஐடியில் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எங்களோட கான்டாக்ட் நம்பருங்க 9842742126. சரிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் சொல்லி கொடுத்தீங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நன்றிங்க. பெரும்பாலும் நிறைய பேர் பிரியாணி சொல்லும் போது சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் இந்த பிரியாணி அப்படி இருக்கவே இருக்காது. 100% கான்ஃபிடண்டாக அடித்து சொல்லுவேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாங்க. சூப்பர். கண்டிப்பாங்க, நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் கேட்ரிங் சர்வீஸும் ஆரம்பிச்சிருக்கிறோங்க. கண்டிப்பாக நல்லபடியாக எல்லாமே செஞ்சு தருவோம். நன்றிங்க.
கண்டிப்பாக சொல்கிறேன், தரமான சாப்பாடு. நீங்கள் நம்ம வீட்டு சைடில் ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். அதே டைமில் இந்த சைடில் கிராஸ் பண்ணி போடணும்னா நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு போங்க. ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் திருப்பி வந்து சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு தி பெஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய், டேக் கேர்.